வெல்கம் டு நீட் சென்னை மறுவாயில். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பிடிஎஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ சீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் சீட் பார்த்தீங்க அப்படின்னா 11,350 சீட்ஸ் இருக்குது. அண்ட் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்க அப்படின்னா June 6லேருந்து June 29 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் 72,943 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. நியர்பை 72,000 ஸ்டூடெண்ட்ஸ் 73,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மேசிவான அப்ளிகேஷன் அப்படின்னா லாஸ்ட் இயர் விட 65% ரொம்பவே அதிகமாக இருக்குது. 2024 விட இது 65% அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் சீட் எவ்வளோ, பிரைவேட் சீட் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். கவர்மெண்ட் சீட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த 11,000 சீட்ஸ்லேருந்து 888 சீட்ஸ், அதாவது 888 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ரிமைனிங் ஸ்டேட் கோட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,312 அப்படின்றது எல்லாமே ஸ்டேட் கோட்டாவில் வரும். இதில் பிரைவேட் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,450 சீட்ஸ் இருக்குது. அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 550 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாகவே 11,000 சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 9,200 சீட்ஸ் டோட்டலாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆல் இண்டியா கோட்டோ. இதெல்லாமே போச்சு அப்படின்னா இதுலையுமே 7.5 ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 496 சீட்ஸ் கொடுத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கு மட்டுமே நியர்பை 8,800 சீட்ஸ்க்கு 79,000 பீப்புள்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிடிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சீட்ஸ் 2,150 சீட்ஸ் இருக்குது. இதில் 7.5 ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 126 சீட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற போஸ்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.